महाकाय कोटि समर्पण निर्विघ्न गुरुदेव सर्वकार्येषु सर्वदा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। நமச்சிவாய வாழ்க, நாகத்தால் வாழ்க, இவைப்பொழுதும் தேவனின் நீங்காதான் தான் வாழ்க. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக சில மாதங்களுக்கு முன்பாக அவர் ஏற்பாட்டிலிருந்து மனத்திற்கு கர்நாடகத்திலிருந்து பலர் வந்து சந்தித்து இன்றைய தினம் நடைபெற வேண்டிய 6ஆம் தேதி நவம்பர் 6ஆம் தேதி தேதி சொல்லி இந்த நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் விவரமாக சொன்னார்கள். நம்ம சொல்ல ஊரில் இருக்கிறாங்க கட்டாயம் வரும், வெளியூருக்கு போனேன்னா குடும்பம் இருக்காங்க கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காமாட்சியினுடைய மாணவியிலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. காமாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காமாட்சியுடன் கோவில் என்பது சக்தி பீடம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. நம்முடைய நாட்டிலே சார் தாம் என்று இருக்கின்றன, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கின்றன. அதே போன்று 51 சக்தி பீடங்கள். இந்த 51 சக்தி பீடங்களிலே முக்கியமானதாக இடை எந்த இடத்திலே மகளிர் ஓட்டியானம் என்பதை அந்த வகைகளை அறிவார்கள் மத்தியிலே ஆக கேந்திரமாக இருப்பது, நம்முடைய தேசத்தின் கலாச்சார கேந்திரமாக இருப்பது காஞ்சி. இந்த இடத்திலே ஆதிசங்கரர் சர்வஜ பீடம் என்பதாக இங்கு வந்து அனைத்து அறிஞர்களையும் வெற்றி கொண்டு நம்முடைய இந்து சமய கலைகளை வளர்ப்பதற்காக முக்கியமான பீடங்களை அமைத்த இடத்தில் அந்த சர்வஜ பீடம் இயக்கிய காஞ்சிபுரத்திலே 51 சக்தி பீடங்களிலே ஒன்றாக இந்த காஞ்சிபுரத்திலே இறைவனுடைய அனுகிரகத்தோடு காமாட்சியனுடைய அனுகிரகத்தோடு சக்தியை பெற்று சக்தி ஸ்தலத்திலிருந்து சக்தியை பெற்று பல்வேறு கிராமந்தோறும் புனித பணியை செய்வதற்காக உங்களை ஆயத்தம் செய்து கொள்வதற்கு ஆயுதமில்லாத ஆயுதம், அதாவது பக்தி பணியை செய்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் குழுமியிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே நீங்கள் ஐயப்பனுடைய பூஜையை விசேஷமாக நடத்தியிருக்கிறீர்கள். ஐயனார் கோவில் என்பதாக நம்முடைய நாட்டிலே கிராமங்களை நிர்மாணம் செய்யும் பொழுது இன்றைய தினத்திலே நகரங்களை நிர்மாணம் செய்கிறார். புதிய நிர்வாகத்திலே நகரங்களை நிர்மாணம் செய்கிறார்கள். ஆனால் பழைய காலத்திலே கிராமப்புற பொருளாதாரம், கிராம ராஜ்யம், ராமராஜ்யம், அதிலே கிராமம் என்பது ஒரு பொருளாதாரத்தினுடைய முன்னோடி, ஒரு வேலை வாய்ப்புகளுடைய ஒரு சங்கம்.
கைத்தொழில்கள், இன்னும் பல கலைகளை வளர்த்த மேலாண்மை அந்த மேலாண்மை என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்திலே பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, விவசாயம், சிறு தொழில்கள், இப்படி வழிபாடுகள் அனைத்துக்கும் ஒரு மாதிரியாக சாம்பிளாக ஒரு சிறிய உருவம் கிராமம். அந்த கிராமத்தை மாதிரியாக கொண்டு நகரங்கள் வளர்ந்த காலம் அது. தற்பொழுது நகரங்களுடைய உதவியோடு கிராமங்கள் வளர வேண்டிய நேரம். அந்த கிராமங்களில் குளங்களை வெட்டி, ஏரிகளை உருவாக்கி, நதிகள் இருக்குமானால் அந்த நதிகளை சுத்தமாக பராமரித்து, நீர் வளத்தை பெருக்கி, பஞ்சபூதங்களிலே மாசு ஏற்படாத விதத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களிலே மாசு ஏற்படும். மண்ணன் கெட்டு போய்விட்டால் அங்கே பயிர் விளையாது. தண்ணீர் மாசுபட்டு விட்டால் அது ஆரோக்கியத்திற்கு கேடு. அக்னி, அதுவும் விதமான அக்னி நமக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலேயும் அக்னி இருக்கிறது. ஜாட்டர அக்னி என்று வயல் இருக்கிறது. அதற்கு ஜாட்டர அக்னி, ஜடரம் என்றால் வயல். அதிலே இருக்கக்கூடிய நெருப்பு, அதுதான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கு உபயோகமாக இருக்கிறது. அந்த அக்னியிலிருந்து ஆரம்பித்து அடுப்பிற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அக்னி, வெளியிலே இருக்க வேண்டிய சீதோஷ்ண நிலை, ரொம்பவும் வெயில் அதிகம் வந்தாலும் லாபம் இல்லை, வெயிலே வரல, வெளிச்சமே வரலைனாலும் பயிர்களுக்கு நல்லதில்லை. ஆக இப்படி நெருப்பு, காற்று, மிதமான காற்று, சூறாவளி என்று இல்லாமல் அந்த காற்று, இடைவெளி வரும். ஒரு கடம் வாசிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு இடைவெளி, ஒரு முதகம் வாசிக்கிறார்கள் என்றால் அதற்கு சில இடைவெளி, கேப் என்பது. அந்த இடைவெளி என்பது எல்லாம் பொழுதுபோக்கில் போனோம்னா இடைவெளி. ஆனால் அந்த இடைவெளி அதிகமாக இருக்கிறது. தகவல் இடைவெளி, தலைமுறை இடைவெளி என்று நிறைய இடைவெளி வந்திருந்தாலும் நட்டம். அதுக்காக இடைவெளி இல்லைனாலும் நட்டம். ஆகவே இந்த பஞ்சபூதங்களை சிறப்பாக பராமரித்து அந்த கிராமங்களை வளர்த்தார்கள். அந்த கிராமங்களிலே ஒரு பிள்ளையார் கோவில், ஒரு பெருமாள் கோவில், ஒரு ஈஸ்வரன் கோவில், ஒரு சப்தகன்னிகை அம்மன் கோவில், கங்கை அம்மன் கோவில். கங்கை இருப்பது வடக்கே, கங்கைக்கு கோவில் இருப்பது தெற்கே. அந்த கங்கை அம்மன் கோவில் எங்கெல்லாம் இருக்கிறது கணக்கெடுக்கிறது. கங்கை அம்மன் கோவில் தமிழ்நாட்டிலேயும் கங்கை அம்மன் கோவில் இருக்கிறது. புனிதமான கங்கை இமயமலையிலிருந்து வரக்கூடிய, கங்கோத்திரியிலிருந்து வரக்கூடிய கங்கை அம்மனுக்கு வழிபாடு ஆந்திராவிலே, தமிழ்நாட்டிலே, இப்படி நம்முடைய தென்னாட்டிலே இருக்கிறது. கங்கம்மா ஜாத்ரா என்பதாக அந்த கூழ்வார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். அதே போன்று ஐயனார் கோவில் என்பதாக கிராமந்தோறும் பல ஊர்களிலேயும் அந்த ஐயனார் கோவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஐயனார் கோவிலே சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார். தர்மசாஸ்திரா என்று அந்த ஐயனாருக்கு ஒரு பெயர். தென்னார்காடு மாவட்டத்திலே ஒரு எண்ணாயிரம் என்பதாக ஒரு ஊர் இருக்கிறது. இங்கேயும் காமாட்சி அம்மன் கோவிலே மேற்கு கோபுரத்திலே கண்ணாயிரம், எண்ணாயிரம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த
எண்ணாயிரம் பிரம்மதேசம் யசாலம் என்று ஊர்கள் இருக்கின்றன. தச்சூர் என்றெல்லாம் தென்னார்காட்டில் அந்த இடத்திலே பழமையான ஐயப்பனுடைய கோவில் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மதுரை என்பவர்களும் பல கோவில்கள் இருக்கின்றன. ஒரு புஸ்தகம் கூட வெளியிட்டார்கள் சமீபத்தில், எங்கெல்லாம் ஐயப்பன் கோவில் இருக்கிறது என்று அது வெளியிட்டார்கள். இப்படி இந்த தர்மசாஸ்திர வழிபாடு என்பது புராதனமான ஒன்று, பல கிராமங்களிலேயே இருக்கக்கூடிய ஒன்று. அதிலே நம்முடைய காமாட்சி அம்மன் கோவிலே நீங்கள் பிரதட்சணம் செய்து வரும்போது பார்த்தால் அந்த தர்மசாஸ்திரா பூர்ணாபுர அம்பாளுடன் தர்மசாஸ்திராவை தரிசனம் செய்து கொள்ளலாம். அந்த தர்மசாஸ்திராவினுடைய அருளோடு இங்கிருந்து கரிகால சோழன் ஆசீர்வாதம் பெற்று இமயமலை வரையிலே சென்று வெற்றி கொண்டதாக இப்படி இங்கு சக்தியை பெற்று சக்தி ஸ்தலத்திலிருந்து சக்தியை பெற்று நம்முடைய பணிகளை தொடங்கினோமானால், சேவை பணிகளை தொடங்கினோமானால் நல்லதொரு வெற்றியை பெற முடியும் என்பதற்கு இங்கு ஒரு அத்தாட்சியாக பிரமாணமாக இங்கு ஐயப்ப சுவாமியினுடைய சந்நிதி காமாட்சி அம்மன் கோவிலே அமைந்திருக்கிறது. கரிகால சோழர்களுக்கு ஆசை வழங்கிய இந்த கஷேத்திரம். இப்படி இந்த புனிதமான கஷேத்திரத்திலே ஐயப்ப சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக இந்த ஒரு நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெறுகிறது. நம்முடைய நாடு என்பதானது நம்முடைய நாடு பாரதம். அதாவது பாரதத்தில் ஒரு பெரும் பகுதியிலே நாம் வசித்துக் கொண்டு வருகிறோம். பாரதத்தினுடைய ஒரு பெருவாரியான பிரதேசத்திலே, அதாவது இந்தியாவிலே நாம் இருக்கிறோம். பாரதம் என்பது ஒரு பெரியது. பாரதத்தினுடைய பெரும் பகுதியிலே நாம் வசித்துக் கொண்டு வருகிறோம். முழு பாரதம் என்பது உள்ள சில ஊர் சேர்ந்தால்தான் அந்த முழு பாரதம் என்பது. இப்படி இந்த பாரதமானது ஒரு மாபெரும் சக்தியாக விளங்க வேண்டும். இந்த மாபெரும் சக்தி என்பது பிறருக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக அல்ல, பிறருக்கு உதவி செய்வதற்காக. நல்லவர்களிடத்திலே சக்தி இருக்குமானால் அந்த சக்தி என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு உபயோகப்படும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்கு உபயோகப்படும். அனைவரும் சுபிட்சமாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு அந்த சக்தி உபயோகப்படும். சக்தி யாருடைய கையிலே இருப்பது என்பது முக்கியம். அனைவருக்கும் சக்தி எனும் பொழுது அந்த சக்தி என்பது நல்லவர்கள் கையிலே இருக்க வேண்டும், பொறுப்பானவர்கள் கையிலே இருக்க வேண்டும், நல்லவர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும். இப்படி அந்த தர்ம சாஸ்தா, சாஸ்தா என்றால் ஆணையிடுபவர் அல்லது ஒழுங்கு செய்பவர், நம்மை நல்வழி காட்டுபவர் என்றெல்லாம் அர்த்தம் சொன்னார். சாஸ்தி இப்படி இருக்க வேண்டும் என்று உத்தரவு தருபவர், அது சாஸ்திரா. தர்ம சாஸ்திரா, தர்மத்திற்காக அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். தர்ம நிர்வாகத்தை அவர் செய்கிறார். தர்மம், தர்மம் என்றால் நமக்கு தெரிந்தது ஏதாவது உண்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்டாசி மாசம் சனிக்கிழமை உண்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது கிராமத்திலே மாற்று மதத்திலே ஒரு விளக்கு, இரும்பு விளக்கு, அதிலே எண்ணெயும் இருக்கும், அங்கே 10 பைசா 20 பைசா இன்னும் செல்லக்கூடிய அந்த காசுகள் இதெல்லாம் போடும். பலனை செய்வார்கள். அந்த மதமாக இருக்கும், பழமையான மதம். அந்த நேரத்துக்கு சிலது நல்லா சத்தம் கேட்கும், சிலது கேட்கிற சத்தத்தை இருப்பாங்க. மொத்தத்துல தொன்மையானது தெரிந்து கொள்ளலாம். வயதானவர்களிலிருந்து முதியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரையிலே அந்த பதனையிலே, அந்த குழுவிலே ஒரு பழமையான ஒரு சார்பை போட்டு கிராமந்தோறும் நகர சங்கீர்த்தனம் செய்து கொண்டு
பலகைகளை செய்து பலகை கோவில்களை பராமரித்து தஞ்சாவூர் படங்கள், அது கிருஷ்ணர் படம், ராமர் படம், இந்த படத்தை எல்லாம் அங்கு வைத்து அங்கு ஒரு படத்திலேயே உண்டி மாதிரி பண்ணி அதுல காசெல்லாம் போட்டு சிறு சேமிப்பு சிறு சேமிப்பு, இது இந்தியாவின் பழக்கம். அதன்படி இந்த தர்மம் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருப்பது நன்கொடை அளிப்பது தர்மம் என்று பொதுவாக நாம் நினைக்கிறோம். தர்மம் செய்திருக்கிறார் என்றால் அவர் 10,000 ரூபாய் கொடுத்தார், 20,000 ரூபாய் கொடுத்தார், நல்ல கோயிலை கட்டி கொடுத்தார், தர்மம். தர்மம் என்பது நன்கொடை அளிப்பது தர்மம், டொனேஷன் கொடுப்பது தர்மம். ஆனால் தர்மம் என்பது அதைவிட மிகப்பெரியது. தர்மத்தினுடைய உருவம் மிகப்பெரியது. பிறருக்கு நன்கொடை அளிப்பது தர்மம். கல்வெட்டு போடுவாங்க, எல்லாரும் 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்தது, 10,000 ரூபாய் கொடுத்தது, தர்மம் தான். நல்ல காரியத்திற்கு உதவி செய்வது தர்மம், நல்லவர்களாக வாழ்வது தர்மம். அந்த தர்மம் என்பதுதான் உலகத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தர்மோ விஸ்வஸ்ய ஜெகதப்பிரதிஷ்டா லோகே தர்மேகம் பிரஜாபதி தர்மேன பாபம் பரததி என்று சொன்னார். அதாவது தர்மத்தின் மூலமாக தவறுகள் தடுக்கப்படுகின்றன, தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன, குறைகள் நீக்கப்படுகின்றன, குளறுபடிகள் இல்லாமல் நேர்மையான வழியிலே நேர்த்தியான வழியிலே நேரத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் நடைபெறுகின்றன. அப்படி இந்த தர்மம் என்பது மனிதர்களையும் காப்பாற்றுகிறது, மரங்களையும் காப்பாற்றுகிறது, மாடுகளையும் காப்பாற்றுகிறது. இப்படி இந்த தர்மம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை, இணக்கமான வாழ்க்கையை, இதமான வாழ்க்கையை, அனைவருக்கும் வேண்டியதை அளிக்கிறது. ஆளுக்கு ஒன்றும் அளிக்கிறது, மனிதர்களுக்கு அனைத்தையும் அளிக்கிறது இந்த தர்மம். அந்த தர்ம சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும். அந்த தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் தேவை. சுலபமாக நடக்கக்கூடிய வழி அல்ல. மனிதர்களாக பிறந்தவர்கள் அரிதற்கு மாநிலராய் பிறந்த அரிது என்று சொல்லக்கூடிய அரிதான இந்த மனித பிறகை பெற்றவர்கள் தர்மத்தை வளர்ப்பதை முக்கியமான கடமையாக கொள்ள வேண்டும். முக்கியமான கடமையாக அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கடமையை செய்வதற்கு நல்லதொரு சத்சங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சத்சங்கம் என்பது நல்லவர்கள் கூடி வாழ்தல். வட தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இருந்து நீங்கள் எல்லோரும் இவ்வளவு திரளான எண்ணிக்கையிலே வந்திருக்கிறீர்கள். அது கூட்டம் சேர்க்கிறாங்க. கூட்டத்தின் மூலமாக நாட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த நாட்டை உருவாக்குகிறார்கள், நட்டத்தை தவிர்க்கிறார்கள். ஆக நல்ல சிந்தனையை வளர்ப்பதற்கு சத்சங்கத்தை நிசங்கர்சம். இந்த கலியுகத்திலே சங்கம் சக்தி கலவு. இந்த கலியுகத்திலே பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கின்றன. தனியாக செய்யக்கூடிய பணிகள் இருக்கின்றன. வீட்டிலே தீபம் ஏற்றுவது, திருமணம் எடுத்துக்கொள்வது, விபூதி எடுத்துக்கொள்வது, குங்குமம் எடுத்துக்கொள்வது, சந்தானம் எடுத்துக்கொள்வது, திலக தாரணம். இந்துக்களுக்கு முக்கியமானது திலக தாரணம். ஏதோ ஒன்று இருக்கிறது, முகம் சூன்யமாக இருக்கக்கூடாது. ஜபம் செய்வது, சிவ 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 சிவாயோ நாராயண நாராயண நாராயணோ நாராயணோ முருகாயோ அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தற்பொழுது சிறந்த வேண்டிய சமயம். இது போன்று இறைவனுடைய பெயர்களை நாமாக்களை ஜபம் செய்யும். இதெல்லாம் பணிபடுகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டும். பொதுவாக செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கின்றன. ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று சொல்கிறோம். தேரை இழுக்க வேண்டும் என்றால் தனியாக முடியாது, ஊர் கூட வேண்டும்.
ஒருமித்த குரலிலே பேச வேண்டும், ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவை இருக்க முடியும். அந்த காலத்தில் இந்த புல்டோசர்லாம் வராத நேரத்தில் இப்ப அது விஞ்ஞானி மனுஷர்கள் இருக்கிறாங்க. விஞ்ஞானியிலிருந்து புல்டோசர் பண்ணி ஒரு விதமாக தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. அந்த காலத்திலே பண்ணையிலிருந்து வேலை செய்பவர்கள் இந்த வடத்தை இந்த பண்ணையிலிருந்து வருபவர்கள் குறிக்க வேண்டும். தமிழ்ஸ்தலத்திலிருந்து இப்படி, வடவாரி மண்டலத்திலிருந்து இப்படி என்றெல்லாம் இந்த பண்ணையிலிருந்து வருபவர்கள் அமுக்கடையிலிருந்து இப்படி இதெல்லாம் சொல்லி அந்தந்த பண்ணையிலிருந்து வந்து விவசாய வேலை செய்பவர்கள் வந்து ஒவ்வொரு வளத்தை பிடித்து அந்த தேரை இருப்பது. இப்படி மனித வளங்கள் நல்ல சிந்தனையோடு ஒன்று சேர வேண்டும். இதற்கெல்லாம் தர்ம சிந்தனை வளர வேண்டும். தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கு தர்மம் சம்பந்தமான புஸ்தகங்களை படிக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்பதிலிருந்து ஆரம்பித்து விருப்பத்தை முதலிலே வளர்க்க வேண்டும். ஆசைகளை வளர்க்கக்கூடாது. விருப்பம், நல்லதை செய்வதற்கான விருப்பத்தை வளர்க்க வேண்டும். நான் காமாட்சியோட தரிசனம் பண்ணணும், நான் திருப்பதிக்கு போகணும், நான் கங்கை யாத்திரை செய்யணும், இது போன்று வாழ்க்கையிலே ஒரு 10 கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கணும். இப்படியெல்லாம் நல்ல ஒரு சிந்தனையை ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு போட வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையின் லட்சியமாக குறிக்கோளாக நல்ல சங்கல்பங்களை மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு செய்கிறோம், 10,000 பேருக்கா 20,000 பேருக்கா என்பது சமயம் சந்தர்ப்பத்தை பொறுத்து. நம்முடைய நேரத்தை நாம் நல்ல பணிகளுக்கு அதிகபட்சமாக செய்யக்கூடியது இல்லை. கொஞ்சமா அதிகமா என்பது வேறு. ஆனால் நாம் ஈடுபடுகிறோமா என்பது அதிலே முக்கியமானது. அப்படி இந்த தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்கு ராமாயணத்தை படிக்க வேண்டும், மகாபாரதத்தை படிக்க வேண்டும். மகாபாரதம் படிப்பதற்கு கஷ்டம். அவ்வளவு பெரிய புஸ்தகம், அது புரியவும் புரியாது. ஒன்று சொல்ல போனா சமஸ்கிருதத்திலேயே 1000 ஸ்லோகத்திற்கு ஒரு முறை. அது புரியாத மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி சொல்றார் வியாசர், வேத வியாசர். வேகமா எழுதிவிடுவது பிள்ளையார். அவர் பிள்ளையார் கூட யோசிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் யோசிக்க முடியாது சொல்லி அதுக்குள்ள அடுத்த 1000 ஸ்லோகங்களை மனதிலே தயார் செய்து கொண்டு சொல்வார் என்று சொல்வார். இப்படி இந்த மகாபாரதம் என்பது மிகப்பெரியது. வேதவியாச முனிவர் சொல்ல சொல்ல அந்த பிள்ளையாரானவர் தன்னுடைய ஒரு கொம்பை ஒழித்து எழுதி கொடுத்தது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை படிக்க வேண்டும். அந்த மகாபாரதத்தை எளிமையாக நாம் தெரிந்து கொள்வதற்கு, சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்வதற்கு, அந்த விவசாய வேலைகள் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்திலே கிராமந்தோறும் அந்த தெருக்கூத்து போன்றவற்றை ஏற்பாடு செய்து அந்த ஏடு படித்தல் என்பதாக அந்த ஏடுகளை படித்து தாளபத்திரம் பாம்பி அதெல்லாம் படித்து ஏடுகளை படித்து ஒருவர் சொல்ல அந்த பிரசங்கி அந்த கதைகளை சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதை ஊர் மக்கள் அனைவரும் வரி என்று ஏற்பாடு செய்து கொண்டு அவரவர்கள் நன்கொடை அளித்து அதை பல ஊர்களிலேயும் அந்த துரியோதனன் பணிகளம் இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து வருகிறார். அதுபோன்று அக்னி வசந்த விழா என்பதாக ஒரு வாரத்திற்கு முன்பாக பல்கேரியா அங்கிருந்து ஒரு அம்பாசிடர் மூலமாக வந்திருந்தாங்க. அந்த நாட்டிலே அந்த தீமிதி விழா செய்கிறார்கள். நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே நடக்கிறது தமிழ்நாட்டிலேயே. அப்போ உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறோம், விருந்தினராக அழைக்கிறோம், நீங்களும் அங்கே பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். கலாச்சாரம் அந்த நாடு எங்கேயோ இருக்கிறது. பல்கேரியா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய
சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை அங்கேயும் இருக்கிறது. சிறிய மாதங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். மொத்தத்தில் ஐதீகம் இதனுடைய அடிப்படை ஒன்றாக இருக்கிறது. இப்படி இந்த மகாபாரத பிரசங்கம் 90 நாட்கள் கூட செய்கிறார்கள் சில கிராமங்களில். பத்திரிகைகளும் பத்திரிகை போட்டு ஒவ்வொரு தலைப்பு, இந்த தலைப்பு அந்த தலைப்பு அந்த தலைப்பு இப்படி இந்த மகாபாரதத்திலே அனைவருடைய தர்மங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு புருஷனுடைய தர்மம் என்ன, ஒரு குழந்தைகளுடைய தர்மம் என்ன, ஒரு பெண்ணுடைய தர்மம் என்ன, ஒரு அரசனுடைய தர்மம் என்ன, எப்படி அனைவரும் தர்மத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள். கடமை என்பது புதியதாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே புராணத்தினுடைய கருத்துகள். கடமை என்று ஆரம்பித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே புராணத்தினுடைய சாரம். அந்த கடமை என்பது நாம் இந்த பணியை செய்வதற்கு இறைவனால் ஆசி வழங்கப்பட்டிருக்கிறது. இறைவன் உத்தரவு செய்திருக்கிறார். கர்மயோகம் என்று ஒரு சமுத்திரம் இருக்கிறது, கடல் இருக்கிறது. அது அதனுடைய எல்லையை அப்படியே பாதுகாத்துக் கொள்வது. சக்தி படைத்த கடல் இருந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது. அது காரணம் கர்மயோகம். ஒரு முறை ராமபிரான் அந்த கடலை வற்றிவிடச் செய்ய வேண்டும் என்று நினைத்த போது கூட அந்த சமுத்திரராஜன் மேலே வந்து கைகூப்பி, உங்களுக்கு வேண்டிய வழியை கொடுத்து வருகிறேன், இல்லாவிட்டால் அந்த கடலிலே இருக்கக்கூடிய ஜந்துக்கள் உயிரினங்கள் எல்லாம் அழிவை அடைந்துவிடும், அவைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமபிரானிடத்திலே பிரார்த்தனை செய்து ராமனும் ஒத்துக்கொண்டு அந்த சேது என்கிற பாலம் கட்டப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சேது என்கிற ராமேஸ்வரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய பாலமானது அப்படி ஏற்படும். அப்படி அனைவரும் நல்ல காரியத்திற்கு ஒத்துழைக்கும். ராமனும் விட்டு கொடுத்த அந்த சமுத்திரராஜனும் அலைகள் இல்லாமல் பார்த்துக்கள், உங்க ஆட்களை நலம் சேர்ந்து மகாராஜருக்கு இந்த நலம் என்பவர் இந்திய அந்த காலத்தில் அவர் கட்டினார். மரங்கள் கல்கள் எல்லாவற்றையும் வைத்து அது கட்டினார். இப்படி அந்த மகாபாரதத்திலே பலருடைய தர்மங்கள் கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கர்மயோகம் தான் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறார். கர்மயோகத்தை பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் பணிகளை செய்வீர்கள். இன்னைக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல கொடுத்துள்ளது. அது இப்படி நாம் தர்மத்திலிருந்து வெகு தூரத்திலே இருப்பதனாலே நம்முடைய நாடு பல இன்னல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்பங்களை காண வேண்டிய நம்முடைய நாடு இன்னல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அந்த கடமை உணர்வில் இருந்து நாம் விலகி இருப்பதும் ஒரு காரணம். கர்மயோகம் என்பது சம்பளம் கொடுத்தா கூட சில பேர் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, பல பேர் வேலை செய்யறாங்க. இப்படி நம்முடைய நாட்டிலே சோம்பேறித்தனம், ஆடம்பரம், அலட்சியம், அஜாக்கிரதை இது போன்றவைகளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இவைகளெல்லாம் விலகி கர்மயோகம் தடைத்தால் வறுமையை ஒழிக்க முடியும். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்க முடியும். ஆடம்பரத்தை ஒழித்தால் வறுமையை ஒழிக்க முடியும். இதற்கெல்லாம் நம்முடைய மனதிலே நல்ல சிந்தனை ஸ்திரமானதாக இருக்க வேண்டும். தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
தர்மத்தை வெறும் புஸ்தகத்தை மாத்திரம் வைத்து தெரிந்து கொள்ள முடியாது. நல்லோர்களோடு பழக வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய நாட்டிலே முதியவர்களை கௌரவித்தல் என்று சொல்லியிருக்கிறார்கள். 30 வருஷத்து அனுபவம், 40 வருஷத்து அனுபவத்தை எல்லாம் அடுத்த தலைமுறை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதியோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். முதியோர்களை இல்லத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதியோர்கள் இல்லம் கட்டுவதை விட முதியோர்களை இல்லத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி விருத்த சேவா என்பதாக அந்த விருத்த சேவையை விருத்தாச்சலம் விருத்த சேவையை செய்பவர்களுக்கு 4 சௌரியங்கள் ஏற்படுகின்றன. நித்தியம் விருத்தோப சேவினா சத்வாரி ஏதானி வர்த்தந்தே நித்தியம் விருத்தோப சேவினா ஆயுர் வித்யா யசோ பலம். ஆயுசு வளர்கிறது, நமக்கு நல்ல கல்வி அறிவு ஏற்படுகிறது, நல்ல புகழ் கிடைக்கிறது. நமக்கு அவர்களுடைய ஆசையின் காரணமாக, முதியோர்களின் ஆசையின் காரணமாக நமக்கு வரும் வருகிறது. இப்படி மனித நேயத்தை தனியாக ஆர்பனேஜ் என்று வைக்காமல் ஒவ்வொரு வீட்டிலேயும் போதித்த தர்மம் இந்து தர்மம். ஆகவே இந்து தர்மம் என்பது, சனாதன தர்மம் என்பது வாழ்க்கை நெறிமுறை, லைஃப் ஸ்டைல். மனிதராக பிறந்தவர்கள் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற சுய கட்டுப்பாட்டை. எல்லாருக்கும் ஒரு போலீஸ் உட்கார்ந்து முடியாது, அது போலீஸ்காரங்க. சுய கட்டுப்பாட்டை போதித்த தர்மம். நாம் மௌனமாக இருக்க வேண்டும், நாம் இதை பார்க்கக்கூடாது, நாம் இதை பார்க்க வேண்டும், நாம் இதை கேட்கக்கூடாது, இதை காது வந்து கேட்க வேண்டும் என்று கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் வழி கொடுப்பவர்களையும் வழி நடத்தி கொடுப்பது இந்த இந்து தர்மம். ஆகவே இந்த சுய கட்டுப்பாட்டின் மூலமாக தபசக்தி என்பது வளர்க்கப்படுகிறது. தனியாக காட்டிலே உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வது என்பது ஒன்று. அது தவத்திலே கோடீஸ்வரர்கள் அவர்கள். மற்றபடி தவத்திலே 1000 லட்சம் என்று வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் இல்லறத்திலே இருப்பவர்களும் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களும் சக்தி, அவர்களும் சதுர்த்தி, அவர்களும் புதோஷம், இது போன்ற ஒரு பொழுது என்பதை ஒரு பொழுதும் மறக்கலாம். ஒரு பொழுது என்பதை ஒரு பொழுதும் மறக்கலாம். இப்படி அந்த ஒரு பொழுது என்பதை நமக்கு நியமமாக அளித்திருக்கிறார். அந்த நியமங்களோடு இந்து சமயத்தை வளர்க்க வேண்டும். எண்ணிக்கையும் அதற்கு முக்கியம், எண்ணங்களும் முக்கியம். எண்ணிக்கையும் குறையக்கூடாது, எண்ணங்களும் மாறக்கூடாது. இப்படி இந்த இந்து சமயத்தை சிறப்பாக வளர்த்தால் நம்முடைய பாரத தேசத்தில் நாம் சிறப்பான சேவையை செய்ய முடியும். இந்து சமயத்தை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்தியாவை பாதுகாப்பானதாகவும் அமைதியானதாகவும் வளர்ந்ததாகவும் நாம் ஆக்க முடியும். ஆகவே இந்த மண்ணின் தர்மம் இந்து தர்மம், இந்த நீரின் தர்மம் இந்து தர்மம், இங்கு இருக்கக்கூடிய நெருப்பு இந்து தர்மம், இங்கு இருக்கக்கூடிய காற்று இந்து தர்மம், இங்கு இருக்கக்கூடிய ஆகாசம் இந்து தர்மம். இப்படி இந்த ஆகாசத்திலே நாம் அருந்ததியை தரிசிக்கிறோம். கல்யாணமான உடனே அந்த அருந்ததி தரிசனம் என்று செய்கிறார்கள். நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அது இந்து சமயம். 27 நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இப்படி இந்த இந்து சமயத்தை வளர்ப்பதற்கு பழைய காலத்திலே, ராஜாக்களுடைய காலத்திலே அவர்கள் கோவிலை கட்டினார்கள், பல்வேறு கோவில்களை கட்டினார்கள். கருங்கல் இல்லாத ஊரிலேயும் கருங்கல் கோவில்களை கட்டினார்கள், கோபுரங்களை கட்டினார்கள். ஒரு கோபுர போட்டுறாங்க, இத்தனை கோபுரம், 7 கோபுரம், 1 கோபுரம், திருவண்ணாமலை கோபுரம் விண்வெளியிலே பிரகாசிக்கிறது என்று போட்டிருக்கிறார். இப்படி
இந்த பல்வேறு கோபுரங்களை நிர்மாணம் செய்தார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இதெல்லாம் இப்படி இந்த அழகான கோவில்களை கட்டி கோவில்கள் மூலமாக அனைத்து மக்களும் தியானம் செய்து அனைத்து மக்களும் அங்கு நடக்கக்கூடிய பூஜைகள், உற்சவங்கள், தீர்த்தவாரி, தெப்போற்சவம் இவைகளெல்லாம் பங்கு பெற்று மேலும் பக்தியை வளர்த்துக் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை அன்னதானம், மண்டாட்சி, உபயோகம் சொல்லக்கூடிய மண்டாட்சி இவைகளெல்லாம் செய்து பொது சேவை மையமாகவும் இந்த கோவில்களை அமைத்திருக்கிறார்கள். பல்வேறு சமுதாயங்கள் மூலமாக சத்திரங்களை கட்டி பழனி, ஸ்ரீசைலம் போன்ற பல்வேறு சமுதாய மக்கள், காந்திபுரத்திலையும் சரி, பல்வேறு சமுதாய மக்களின் மூலமாக அன்னதான சத்திரங்கள், பல சத்திரங்களை அமைத்து தர்மங்களை செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த மனிதர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்கி அவர்கள் மூலமாக பொது காரியங்களை செய்ய வைப்பது இந்த கோவில். அந்த கோவில்களை நாம் 3 விதமாகவும் பராமரிக்க வேண்டும். ஒன்று நிதி, இரண்டாவது நிர்வாகம், மூன்றாவது நியமங்கள். கீழே வருவோம். நியமம்: கோவிலுக்கு வருபவர்கள் அதற்குரிய முறையோடு வர வேண்டும். இந்த பத்திரிகை வெள்ளை வெற்றி கட்டிடுவாங்க, வெள்ளை சட்டை போட்டுவாங்க, அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது போன்று அந்தந்த கோவிலுக்கு வர வேண்டியவர்கள் அதற்குரிய ட்ரெஸ் கோட். ஒரு டின்னருக்கு வர வேண்டும் என்றால் எப்படி சொல்றாங்க, மெட்ராஸ்ல ஏதோ ஒரு கிளம்பு இருக்கிறதுதான் வேட்டி கட்டி வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அதுதான் இப்படி வரணும்னு ஏதோ சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது ஏதோ பிரைம் மினிஸ்டர் மகாபலிபுரத்துக்கு வரும்போது வேட்சி கட்டினாதான் நம்ம வேட்சி என்பது தெரியும். அந்த கிராமந்தோறும் நம்முடைய பழக்க வழக்கத்தை இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். புதிய மொழி வேலைக்காக தேவை, புதிய உடை நவநாகரிகத்திற்காக அவர்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் நாம் நாமாகவும் வாழ வேண்டும். அதற்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நாம் ஆகாரம், ஆச்சாரம், அலங்காரம் இந்த 3லேயும் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தை சொல்லித்தர வேண்டும். ஆகாரம், பிரசாதங்களை சாப்பிடும். இது ஒத்துக்காது, சாப்பிடுறதுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கோவிலே பிரசாதங்கள் நிறைய அளிக்கப்பட வேண்டும். ஆங்காங்கு அன்னதான கூடங்கள் இருக்கின்றன. அதுவே சிறிய அளவிலே தினசரி கோவில்களிலே பிரசாதங்கள் அளிக்கப்பட வேண்டும். மைக்ரோ சாரிட்டி, சிறு சேவை, சிறு சேவை, சிறு சேவை, சிறிய 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 சேவை. அதன் மூலம் நமக்கு தர்ம சிந்தனை தினசரி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தினசரி ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நியமங்கள் முதல்ல காலத்தை கொண்டு கோயிலுக்கு வர வேண்டும். அதே போன்று எல்லா சாமானும் வழியில் வச்சுட்டு கோயிலுக்கு வேண்டிய சாமான வழியில் எடுத்துட்டு கொண்டுவாங்க. அதான் சொல்லிட்டு காமாட்சி கோயிலில் கூட வெளியில எல்லாம் சாமான் வச்சுட்டு வர்றதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு நிற்கின்றன. இந்த வாழைப்பழம் சீப்பை கொண்டு வர வெளியே வேற சீப்பை கோயில் கொண்டு வரக்கூடாது. ஆக நாம் தேங்காய் பழம் இது போன்றவற்றை எடுத்து கொண்டு வரலாம். காணிக்கை அளிப்பதற்கு என்ன ஒன்று தட்சிணை எடுத்துக் கொண்டு வர. இப்படி நியமங்களை முதலிலே நாம் பராமரிக்கிறோம். நல்ல விபூதி, நல்ல குங்குமம், நல்ல சட்டம், இதெல்லாம் குறைச்ச விலையில தரமான விபூதி, தரமான குங்குமங்கள்
இந்துக்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு அந்த பொது விநியோக முறை அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை மாதிரி பக்தர்கள் மூலமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். எல்லா ஊரிலும் போன்று அவர்கள் அணிந்து கொண்டு கோயிலுக்குள்ள வருவதற்கு நியமங்கள் முதலிலே முக்கியம். அது இந்த காலத்துல சாப்பிட்டு முடியல, ஆனாலும் அதுலேயும் நாம் பார்க்கணும். அதை கோவில்களுக்கு உரிய மரியாதையுடன் நாம் கோவில்களுக்கு செல்ல வேண்டும். எண்ணிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரியமும் முக்கியம். அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை கோவிலுக்கு வருபவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அது அரசாங்கத்திலே உத்தரவு செய்திருக்கிறார்களா அல்லது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சொல்றாங்களா பார்க்கக்கூடாது. நாம இருப்பதற்கு உங்க தாத்தா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். இந்த கட்சிகளும் காட்சிகளும் முக்கியமல்ல. ஆகவே நம்முடைய தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய நாடு பல சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறது. 1000 வருஷங்கள் வேறையாக ஆட்சியை செய்திருக்கிறார்கள். 47ஆம் வருஷத்திற்கு பிறகு பலரும் அப்பப்போ வந்து ஆட்சிக்கிறாங்க. இதிலே ஆனால் தர்மத்தை பாரம்பரியத்தை நாம் அனைத்தையும் கடந்து பார்க்க வேண்டும். இதிலே இந்த லௌகீகத்திற்கு இடம் கொடுக்காமல் இந்த கட்சி அந்த கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய இந்து சமயத்தினுடைய நம்பிக்கைகளை நாம் தீர்மானமாக இருக்கிறோம். அது நியமம். இரண்டாவது நிதி. அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை. அது முதல்ல சொன்னது புரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ, இரண்டாவது நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை என்பது இதில் இந்த நிதி அந்த கோவில்களை சிறப்பாக நடத்துவதற்கான நிதிகளை ஏற்பாடு செய்வது. அது இரண்டாவது. கோவில் நிதிகள் தர்ம காரியங்களுக்கு மாத்திரமே செலவழிக்கப்பட வேண்டும். சமய நம்பிக்கைகளை வலுவாக வைத்திருப்பதற்கான சேவைகளுக்கே உபயோகப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த இந்து சமயத்தினுடைய நிதி இந்து சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக மாத்திரம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அது இருக்காது. மூன்றாவது நிர்வாகம். அது நம்முடைய பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும். பாரம்பரியத்திற்கு நான் ஊர் விளைவிப்பதில்லை என்பது மாத்திரமல்ல, பாரம்பரியத்தை வலுவாக பராமரிக்கிறோம் என்கிற அளவிற்கு நிர்வாகம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் நல்ல சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இந்த கோவிலை சுற்றியும் சரி, மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு உரிய சூழ்நிலை இருக்கு. 100 யாகங்களை செய்தால் இந்திர பதவியை அடையலாம். 100 யாகங்களை செய்தால் இந்திரனாக பதவியை தரலாம். அதற்காக பலரும் முயற்சித்தார்கள். ஒருவர் முயற்சித்தார், அதிலே அவர் வெற்றியும் கண்டார். மகுஷன் என்று அவர் இந்திரனாகவும் ஆகிவிட்டார். அப்புறம் பல்லக்கில் போனார். பல்லக்கில் போகும்போது அகஸ்திய முனிவரும் அந்த ரிஷிகள் பல்லக்கத்தை கொள்ளுகிறார். அதில் குள்ளமாக இருந்தார் அந்த அகஸ்திய முனிவர். தமிழை வளர்ப்பவர். காஞ்சிபுரத்திலேயும் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கிறது. அந்த அவர் பல்லக்கில் செல்லும் பொழுது சர்ப்ப சர்ப்ப சர்ப்ப, சமஸ்கிருத மொழியிலே சர்ப்ப என்றால் நகரு நகரு நகரு, வேகமா போங்க வேகமா போங்க, ஜல்கண்டி வேகமா போங்க வேகமா ஜல்தி அப்படின்னு. அது எதுனா இது சர்ப்பமாக கிளவாய் என்பதாக அந்த சாபம் அளித்துவிட்டார்.
உடனே 100 யாகம் செய்து 100 வேள்விகள் செய்து தவம் செய்து கடினமான தியாகம் செய்து பெற்ற அந்த இந்திர பதவியானது ஒரே நிமிஷத்துல டீப்ரமோஷன் ஆயிடும். அது பதவியிலிருந்து விலகக்கூடிய ஆகிவிடும், சர்ப்பமாக மாறிவிடும். பதங்களை உட்கார்ந்த சர்ப்பமாக மாறிவிட்டார். முடிவு நம்முடைய நாடு அனுகிரகம் என்பதையும் சாபம் என்பதையும் நம்பக்கூடிய நாடு இந்தியா என்பதானது. நாம் நல்லதற்கு தீங்கு விளைவித்தால் அதன் மூலம் நாம் கஷ்டத்திற்கு உள்ளாகிறோம் என்பதை நம்பக்கூடிய நாடு. பிரதிபத்ராதி ஸ்ரேயா பூஜ்ய பூஜாரம் எதிர்க்கிறவனா, பூஜிக்க வேண்டியவர்களை, மரியாதை செலுத்த வேண்டியவர்களை, வணங்க வேண்டியவர்களை வணங்காத போது அதற்குரிய பலன்களை அனுபவிப்பது என்பது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதே போன்று அனுகிரகம், அனுகிரகம் என்பது நாம் கோடி ரூபாய் கொடுத்தும் புண்ணியத்தை பெறலாம். தூய மனதுடன் நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு தர்மங்களை செய்தாலும் நாம் புண்ணியத்தை பெறலாம். ஒரே நாளிலே ஒரு மகாராஜா கும்பாபிஷேகம் நடத்துகிறார். இன்னொரு பக்கம் மலதினார் கோவில் கட்டி பூசனார் நாயனார் கோவிலே கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார். அந்த இறைவன் அந்த மலதினால் கட்டப்பட்ட கோவில் கும்பாபிஷேகத்திற்கு எழுந்தருளினார் என்பது ஐதீகம். இப்படி மனது தூய்மையாக இருக்க வேண்டும், மனது அகலமானதாக இருக்க வேண்டும், மனதிலிருந்து இறைவன் அகலமாக இருக்க வேண்டும், மனது அகலமாக இருக்க வேண்டும், மனதிலிருந்து இறைவன் அகலாமல் இருக்க வேண்டும். இப்படி அந்த 100 யாகங்கள் செய்து பெற்ற இந்த இந்திர பதவி இதே பல பேரும் ஒரு குறி வைத்திருப்பார்கள். அதுபோன்று யாராவது தவம் செய்தால் இந்திரனுக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் வந்தால் அவர் தவத்தை கலைப்பதற்காக பலதை அவர் செய்வார் என்று புராணங்களை பார்க்கிறோம். அதுபோன்று கோவிலை சுற்றி நம்முடைய ஒருமுகத் தன்மையை சீர்குலைப்பதற்காக கோவிலுக்கு பாதகமான பல்வேறு செயல்கள் நிகழ்கின்றன. ஒன்று, அதை பொருட்படுத்தாமல், அதை கவனிக்காமல் நீங்கள் பக்தியிலேயே இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அதுபோன்று பக்தர்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையும் மாற்றப்பட வேண்டும். ஆக அந்த கோவிலுக்கு இத்தனை மீட்டர் அத்தனை மீட்டர் சொல்லக்கூடாது. அது என்ன மீட்டர் உங்களுக்கு தெரியும். அதுதான் மீட்டர் தையல் கணக்காக ஒரு மீட்டர், 3 மீட்டர் வேற, இந்த மீட்டர் வேற. இது போன்ற கடைகள் எல்லாம் அதுதான் கோவிலுக்கு பாதகம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது. ஆக நம்முடைய நாட்டிலே நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும், நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக சூழலை ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே நாம் கல்வி அறிவு பெற வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், சிறு தொழில்கள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும், வணிகம் வளர வேண்டும். இதெல்லாம் கரெக்ட், எல்லாம் சரி. ஆனால் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு, மனிதன் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு, மனிதனுடைய மனதிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் வளராமல் இருப்பதற்கு தர்ம சிந்தனையை வளர்ப்பதும் நமக்கு முக்கியமான கடமை. கலாச்சாரத்தை பராமரிப்பது முக்கியமான கடமை. உடனடி நொம்பலாற்றிய அல்லது ரொம்ப நாளைக்கு பக்க விளைவுகள் இல்லாத, சைடு எஃபெக்ட் இல்லாத பாதுகாப்பான வளர்ச்சி, அவசர வளர்ச்சியா அல்லது பாதுகாப்பான வளர்ச்சியா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே சாஸ்திரங்களை நாம் கௌரவிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த தர்ம காரியத்தை குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பரிகாசத்தை தடுக்க வேண்டும்.
புராணங்களை பற்றியும் தெய்வங்களை பற்றியும் கோவில்களை பற்றியும் நாம் கௌரவிக்கிறோமோ இல்லையோ பரிகாசம் செய்வது கேலி செய்வதை தமிழ்நாடு தவிர்க்க வேண்டும். ஆகவே நல்ல பணிகளை நல்ல முறையிலே செய்வதற்கு நல்ல சமுதாயம் அமைவது, அந்த சமுதாயம் அமைவதுதான் நாட்டிற்கு நல்லது. ஆகவே அதுக்கு நல்லவர்கள்தான் நல்ல பொறுப்புகளுக்கு வர வேண்டும். பொறுப்புள்ள மனிதர்களை, பொறுமையுள்ள மனிதர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்காக பொறுமையுள்ளவர்கள் என்றால் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது, உதாசீனமாக இருந்து விடுவார்கள் என்றும் இருக்கக்கூடாது. ஆகவே நல்ல பணிகளை செய்வதற்கு வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வார். தற்போது பிரியம் பாய்ந்த மரங்களை தயார் செய்வது. வைரம் பாய்ந்த மரம் என்பது செய்யாத ஒரு பாவம் இருக்கிறது. வைரம் பாய்ந்த மரம் ஒரு பாவம், அந்த காமாட்சி கோவில் ஒரு பாவம் இருக்கிறது. வைரம் பாய்ந்தது, அந்த வைரம் பாய்ந்தது வைரத்தோடு என்று சொல்கிறார்கள். வைராகியத்தோடு நீங்கள் பணிபுரிய வேண்டும். இதை செய்ய வேண்டும், இந்து சமயத்திற்காக இதை நாம் செய்ய வேண்டும் என்கிற வைராகியத்தோடு, அந்த வைரத்தோடு என்பதை பிரியத்தோடு செய்ய வேண்டும். வைரத்தோடு போடுகிறார், வைரத்தோடு பிரியத்தோடு செய்ய வேண்டும். ஆக அன்பு என்பது இந்து சமயத்திலே முக்கியம், கடமை என்பது முக்கியம், சுய கட்டுப்பாடு என்பது நம்முடைய இந்து சமயத்திலே முக்கியம். ஆகவே நம்முடைய வளர்ச்சியினுடைய விதம் வேறு, வீதம் வேறு, விதம் வேறு, வீதம் வேறு. ஆகவே இந்து சமயத்தினுடைய வளர்ச்சியை கட்டிடங்களை வைத்து கணக்கிடக்கூடாது, மனித பண்புகளை வைத்து கணக்கிட வேண்டும். ஆகவே சத்தியம் பத தர்மம் சர, உண்மையை பேசுகிறார், தர்மத்தை செய்யுங்கள். அந்த உண்மை, வாய்மை என்பது முக்கியம், தூய்மை என்பது முக்கியம், தாய்மை என்பது முக்கியம். அந்த வாய்மை சத்தியம், அந்த சத்தியத்தை தேடுவதற்காகத்தான் யமலோகம் வரையிலே சென்று முயற்சி செய்தார். நச்சிகேதன் என்பவர் அவருடைய அப்பாவோடு இருந்தார். அப்பா தானங்கள்லாம் கொடுத்தார், தர்மம் கொடுத்தார். அந்த பழைய சாமான, உபயோகப்படாத சாமான எல்லாத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கொடுத்தார். கொடுத்த மாதிரி இருக்கும், இடத்த சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி ஏதோ கொடுத்தாரு. பிள்ளைக்கு அது பிடிக்கிறது, பிள்ளைக்கு தானம் செய்கிறார் அப்பா, கரெக்டு. ஆனா கொடுக்கிறது நல்ல பொருளை கொடுக்க வேண்டும், வேண்டாம் வெறுப்பாக கொடுக்கக்கூடாது, அன்புடன் கொடுக்க வேண்டும், அடக்கத்துடன் கொடுக்க வேண்டும். கொடுப்பவர்களை வணங்கி தானம் அளிக்கக்கூடிய தேசம் இந்த தேசம். ஆகவே கால அலம்பி சந்தனம் விட்டு அவர்களுக்கு மாலை போட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய தேசம் நம்முடைய இந்து தேசம், நம்முடைய இந்தியா, நம்முடைய பாரதம். ஆகவே அந்த தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்கு அப்பா சாமான் கொடுத்தோன்னு இவர் கேட்டார். எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, கோபத்துல வருத்தத்திலே கேட்டார். பிள்ளையான என்னை யாருக்கு கொடுக்க போறீங்க? அவருக்கு கோபம் வந்தது. நம்முடைய நாட்டில் திடீர்னு கோபம் வரும் சமயத்தில் எதிர்வரும். அதுல எல்லாம் யமலோகத்துக்கு எவனுக்கு கொடுத்துருக்கீங்க? அந்த சக்தி படைத்தவர் அப்பா, இந்த மக்கள சக்தி அதுதான் படித்திருக்கிறது. அவர் போயிட்டார். அப்பாவுக்கு கோபம் இருந்தது, புள்ளிக்கு கோபம் இல்லை. அவர் வேறு வேலையாக போயிருந்தார். யம தர்மராஜா, அவருக்கு தர்மராஜான்னு தான் பேரு. தர்மராஜா கோவில், கிராமங்களிலே தர்மராஜா கோவில், தர்மசாஸ்திரா கோவில், யம தர்மராஜா. இது தர்மம், தர்மம் என்பது நம்முடைய நாட்டிலே முக்கியமானது. கிராமந்தோறும் பல ஊர்களிலேயும் நம்முடைய பொதுப்பிரிவு சொல்வார், சூரியன் சந்திரன் என்கிற ஒளி மேம்பாடு. அதை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இந்தியாவிலே
சூரியன் சந்திரன் இருக்கும் வரையிலே இந்த தர்மம் சாஸ்வதமாக நிரந்தரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கிராமங்களிலே கல்வெட்டிலே ஒரு பக்கம் சூரியனும் இன்னொரு பக்கம் சந்திரனையும் குறித்திருப்பார். ஆச்சந்திரார்க்கம் என்று அதற்கு பெயர். அர்க்கம் என்றால் சூரியன் சந்திரன் இருக்கும் வரையிலே இந்த தர்மம் இருக்க வேண்டும். அப்படி இந்த நச்சிகேதன் என்பவர் யமதர்மராஜா சொல்லிட்டார். அவர் வேலையா அவர் வெளியில் போயிருந்தார். 3 நாள் ஆச்சு. 3 நாள் வீட்டுக்கு வாசலே காத்துருந்தார். அவர் வந்த உடனே இவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். யமதர்மராஜா இந்த நச்சிகேதன் என்பவரிடத்திலே அந்த வேதியரிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களை காக்க வச்சுட்டேன். 3 நாள் சாப்பாடு ஒன்றும் போடாமல் காக்க வச்சுட்டேன். தயை காருண்யம் என்பது நம்முடைய நாட்டிலே இயற்கையாக இருக்கக்கூடிய குணம். தைரியம் வேண்டும், கருணையும் வேண்டும், கண்டிப்பும் வேண்டும். கண்டிப்பு மாத்திரம் இருந்தாலும் வெறும் கருணை கருணை என்று நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல தவறினால் அவர் கேட்டார். யமதர்மராஜா 3 நாள் உங்களுக்கு சாப்பாடு போடாம நீங்க வெளியே இருந்தீங்க, முதல்ல என்ன மன்னிச்சுங்க, இன்னும் 3 வாரம் கொடுக்குறேன். அந்த வரங்களை கேட்டார். முதல்ல கேட்டவங்க எங்க அப்பா என்ன கோச்சுக்கிறாரு, கோச்சு அனுப்பிச்சிட்டாரு. அவர் சுமூகமாக இருக்க வேண்டும். பிள்ளையாருடைய அர்ச்சனையிலே முதல் அர்ச்சனை சுமூகமாக இடமா ஏகதந்தா இடமா. அந்த பிள்ளையார் சுமூகமாக இருக்க, நல்ல இன்முகமாக இருக்க, அது வரம் கேட்டார். 2வது வேள்விகளை பற்றி ஒரு வரம் கேட்டார். அந்த யாகங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தார். 3வது இன்னொரு வரம் கேட்டார். உண்மையை பற்றிய வரம். உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது இந்த உலகத்திலே நிலையானது, மாறுதலுக்கு உட்படாதது என்று, நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மாறாதது, குறையாதது, மாற்று குறையாதது எது, உண்மை எது என்று கேட்டார். அவர் சொன்னாரு, இதெல்லாம் இருந்தோம் ஒரு சின்ன வயசு விஷயம்லாம் இருக்கு. உனக்கு 100 வயசு கொடுக்குறேன், ஆயுசு நல்லா சௌரியமா இருப்பார். ஒரு பையன் கொடுக்குறேன், சந்தான பிரார்த்தி இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. நல்ல பையன் மகப்பேர் கொடுக்குறாங்க. எனக்கு பையன் பிறந்தாச்சு, பேரன் பிறந்தலைங்க, பேரனும் கொடுத்துறேன். பசுமாடு வேணும், மெட்ராஸ்ல வந்து பசுமாடு வச்சுக்க முடியல. ஒரு சட்டமும் ஒரு மாதிரி மெட்ராஸ்ல பசுமாடு வச்சுக்கிறது இடமும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் பெரிய இடமும் கொடுக்குறேன். யார் வேணும், யாருக்கு வேலை கொடுக்குறேன், குதிரை வேணும், குதிரை கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுக்குறேன், பணம் எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் இருக்காது. ஞானம், அறிவு, பேருண்மை, ஞானம், இதெல்லாம் உனக்கு சின்ன வயசுல அறியாத வயசுல இதெல்லாம் இருக்கு. உனக்கு வேண்டிய வசதி தங்கம், வெள்ளி, வஜ்ரம், வைடூரியம் எல்லாம் கொடுக்குறேன். இதை மாத்திரம் கேட்காது. நீ இன்னொன்னு அவர் சொன்னார், நீ கேட்கிற விஷயமா எனக்கு தெரியாது சொல்லி சொன்னது யமதர்மராஜா. இந்த சின்ன வயசு அவர் சொன்னார், உள்ள இந்த யாருடைய பிள்ளை சொன்னார், இந்த பாருங்க, நான் வாரத்தை மாற்றிக்க மாட்டேன், யாரும் தான் எனக்கு வேண்டும், உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது இன்னொருத்தருக்கு போய் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட தான் கேட்பேன். வரத்தையும் மாற்ற மாட்டேன், வரம் கேட்கக்கூடிய ஆளையும் மாற்ற மாட்டேன். நீங்களே சொல்லுவீங்க, இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுக்குறேன், இது தெரியாதுன்னு சொல்றீங்க. அதுல இருந்து இது முக்கியமான வரம் என்று தெரிகிறது. ஆகவே இந்த 100 வயசு பிள்ளையை கொடுக்குறேன், பேரனை கொடுக்குறேன், குதிரையை கொடுக்குறேன், யாரையை கொடுக்குறேன் சொல்லாதீங்க. எனக்கு வேண்டியது இதுதான் அப்படின்னு அவர் வந்து தீர்மானமாக இருந்து அந்த ஞானத்தை பெற்றார். ஆக அந்த உண்மையை தேடுவது, நம்ம இங்க போய் தேடுவோம். வாழைப்பழம் இருக்கிறது, ஆப்பிள் இருக்கிறது, தேடி உண்மையை தேடி யமலோகம் வரையிலே சென்று சாதித்து காட்டியவர் அந்த நச்சிகேதன். ஆகவே அந்த உண்மையை தேடித்தான் நம்முடைய திருமூலம், திருவஞ்சனமாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், தேவாரங்களாக இருக்கட்டும், பிரபந்தங்களாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பல்வேறு புராணங்கள் எல்லாமே
அந்த உண்மையை தேடி அந்த உண்மையை அடைவதற்கு நமக்கு பல ஜென்மாக்களை நாம் கடந்தாலும் அந்த உண்மையை அடைய வேண்டும் என்கிற தீவிர தேடுதல் வேட்டையை நம்முடைய மனிதர்களுக்கு முனிவர்கள் ஆசையாக வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த தெளிவு குருவி திருநாமம் செப்பல் தெளிவு குருவி திருமையை காண்டன் சொல்லி அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு அபியாசம். கடைசி காலத்திலே நாராயணா என்று சொன்னால் அடுத்த பிறகு நமக்கு நல்ல பிறகு கிடைக்கும் என்று இருந்தாலும் அந்த நிமிஷத்துக்கு ஞாபகம் வர வேண்டுமானால் பல முறை நாம் அபியாசம் என்பது செய்ய வேண்டும். ஆக பல முறை செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக அறிமுகம் செய்த ஆர்வத்தை வளர்த்த ஆதரவை அளித்த அறிவை கொடுத்த ஆர்வத்தை வளர்த்த ஆதரவு அளித்தல் என்பதற்காக இது போன்ற நல்ல அமைப்புகளை எல்லோரும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த தபசுக்கு ஆதர்சமாக எடுத்துக்காட்டாக வழங்குபவர் சாஸ்தா. அந்த சாஸ்தாவுடைய கோவிலை மிக சன்னிதானத்திலே 40 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய குருப்பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த சபரிமலைக்கு சென்று அந்த சந்நிதியிலிருந்து தீபம் ஏற்றி அந்த மண்டபத்திலே வைத்து தீபத்தை ஏற்றி ஐயப்ப ஜோதி என்பதாக பல கிராமங்களுக்கும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பொதுமக்களிடத்திலே தர்மம் என்பதை அறிமுகப்படுத்தியவர்கள், ஊக்கப்படுத்தியவர்கள் நம்முடைய மக்களுக்காக சமயம் இருக்கிறது, மக்கள் சமயம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு சமுதாய மக்களையும் அன்புடனும் பரிவுடனும் அவர்கள் ஊக்குவித்து அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி குடிசைகளிலே வாழ்பவர்கள் இருந்து ஆரம்பித்து மாளிகையிலே வாழ்பவர்கள் வரையிலே ஒன்றியத்திலிருந்து ஆரம்பித்து தலைமைச் செயலர் வரையிலே அனைவருக்கும் இந்து சமயம் முக்கியம் என்பதை உணர்த்தினார். பல்வேறு பொது வாழ்விலே இருப்பவர்களும் அவர்களுடைய பணிகளை பார்த்து நாம் தர்மத்தை புறக்கணிக்க கூடாது, கோவில்களை புறக்கணிக்க கூடாது, கோவில்களையும் தர்மத்தையும் நாம் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்கிற ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய பெரியவர்கள் அந்த ஐயப்பருடைய சன்னிதானத்திலிருந்து ஐயப்பர் ஊர்வலத்தை நமக்கு பக்தி பார்ப்பதற்கான எடுத்துக்காட்டான நிகழ்ச்சியாக கொடுத்தார்கள். இப்படி நம்முடைய பெரியவர்களுடைய ஆசையோடு பல பணிகளை தற்பொழுது ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துரை சங்கர் அவர்கள் பல காலமாக நம்முடைய கோபாலஜி அவர்களிடத்திலே விசேஷ பயிற்சி பெற்று இந்து முன்னணி போன்ற பல பொறுப்புகளை பார்த்து தற்போது இந்த சங்கத்தின் மூலமாக இந்த பணிகளுக்கு பொறுப்பளிக்கப்பட்டு பொறுப்பளிப்பது என்பது அது நல்ல அழகான வார்த்தை. பிரபாரி 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 இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறார் என்பது பொதுவாக இங்கே சொல்வது சங்கத்தை நோக்கி இவர் இந்த பொறுப்பிலே இருக்கிறார், இந்த பொறுப்பிலே இருக்கிறார். அது ஒரு அழகான, அதாவது அன்புடன் பணிகளை செய்ய வேண்டும், அடக்கத்துடன் பணிகளை செய்ய வேண்டும், ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்து சமயத்தினுடைய மரபாக இருப்பதனாலே அந்த பொறுப்பை ஏற்று இதற்காக விரிவான செயல் திட்டங்களை எல்லாம் போன வருஷங்கள் சொன்னார். கிராமத்தில் இதை செய்ய போகிறோம் என்று ஆஸ்திக சமாஜத்திலே ஆழ்வார்பேட்டையிலே அந்த சமயத்திலே தமிழ்நாட்டிலே கவர்னராக இருந்த திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் விசேஷமாக கவர்ந்துள்ளார்கள். அந்த சமயத்திலே விரிவாக இதனுடைய நோக்கங்களை எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி
இந்த நல்ல முயற்சி, கிராமங்களோடும் பக்தியை வளர்க்கக்கூடிய முயற்சி. இதற்காக இந்த கர்நாடகத்திலிருந்தும் இங்கிருந்து இந்த ஐயப்ப சேவா சமாதத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே வந்தார்கள். மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்காக விசேஷமாக வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலேயும் கம்போடிய நாடு பற்றி பேசியிருக்கிறோம். அவர்களும் தற்போது கன்னட பாஷையிலே சில மொழிபெயர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கம்போடியா என்கிற ஒரு நாட்டிலே 1000 வருஷத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் அழகான பிரம்மாண்டமான கோவில்களை கட்டி கலாச்சாரத்தை வளர்த்திருக்கிறார்கள். தெலுங்கு மொழியிலே அதை பற்றிய புஸ்தகம் கோரிக்கைகளை தமிழ் மாசத்திலே வெளியிடப்பட்டது. துணை ஜனாதிபதி அவர்கள் டில்லியிலிருந்து வெங்கைய நாயுடு அவர்கள் வெளியிட்டார்கள். கவர்னர் அவர்கள் பங்குள்ளார்கள். அந்த புஸ்தகமானது கன்னட மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதன் மூலம் கர்நாடக மாநிலத்திலிருந்து பலரும் கம்போடியா சென்று அந்த கோவில்களை பார்க்க முடியும் என்பதற்காக அந்த பெருமைகளை தெரிந்து கொள்ள முடியும். கம்போடியா நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வெட்டிலே அரச மரத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். காமாட்சி அம்மன் கோவிலே குளத்தங்கரையிலே ஒரு அரச மரம் இருந்தது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்பாக அந்த அரச மரம் வேறு ஏதோ காயத்ரி மண்டபம் வரைக்கும் வந்துருக்கிறது, ஏதோ சமமா இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பதான் அந்த மரத்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை அப்படியே கிரேன் மூலமாக எடுத்து பக்கத்தில் சத்துன்னு சொன்னாங்க. மதில் சுவர், அதற்காக தெற்கு பகுதி மதில் சுவர் கருங்கல்லாம் பிரிக்கப்பட்டு சென்னையிலிருந்து கிரேன் வந்து அங்கிருந்து அப்படியே அந்த அரச மரத்தை அப்படியே எடுத்து பக்கத்திலே குமரப்பட்டினம் பக்கத்திலே தற்பொழுது அங்கே சிவன் கோவில் இருக்கிறது. அந்த சிவன் கோவில் இருக்கக்கூடிய பக்கத்திலே மாகாணேஸ்வரன் கோவில் பக்கத்திலே இருக்கிறார். அவ்வளவு தோன்றுது ஜனசக்தியிலே கூட்டம் வந்து அரச மரம் இருந்து கொடுத்தது. ஆக அரச மரத்தை பாதுகாக்கிறது சின்ன படிதான். நீங்கள் மார்பிள்ள கோவில் என்பது வேற ஏதாவது பண்ணுவது, வெள்ளி தங்கம் பணிகள் செய்வது அவர்களுடைய விருப்பம் வச்சது. நீங்கள் காலந்தோறும் அமையக்கூடிய இந்த கமிட்டிகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய பணிகள் நிறைய இருக்கின்றன. ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுமானால் ஒரு அத்திமரம் வேணும், அரசமரம் வேணும், தர்மைகள் வேணும். இது போன்று நம்முடைய இந்து சமயத்தினுடைய ஹோம பூஜா திரவியங்கள், ஹோமத்திற்கு வேண்டிய வேள்விக்கு வேண்டிய பொருட்கள், பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் தான் ரா மெட்டீரியல். பெருசா ஒரு வழி பண்ணாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுறாங்க. நம்முடைய இந்து சமயத்தினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ரா மெட்டீரியல் தயார் செய்வதற்கு கிராமங்களிலே நிறைய செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. ஏகதெய்வம் சிவார்ப்பணம், நிறைய வில்ல மரத்தை வைக்கணும், துளசி வைக்கணும். இது போன்று உடல் உழைப்பின் மூலமாக, பராமரிப்பின் மூலமாக, இங்கிருந்து ரிமோட்ல சிலதுதான் பண்ண முடியும், கட்டடத்தோட திறப்பாங்க. ஆனால் செடிக்கு தண்ணி போடணும்னா நீங்க தான் பண்ண முடியும். ஆக கிராமத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கின்றன. இந்த பணிகளை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு நாள் பயிற்சி முகாம் என்பதாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. நம்முடைய நாட்டிலே பொது சேவை செய்யக்கூடிய அரசியல் சாராத நல்ல குழுக்கள் தயாராகிறது. நான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தலைவர்கள் உருவாக வேண்டும். கிராமத்திலே பக்தியை வளர்க்கக்கூடிய, சேவை மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய, இந்து தர்மத்தினுடைய பாரம்பரிய சிறப்பம்சங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல மனித வளம் நெச்சார் என்று சொல்கிறார்கள். அந்த நல்ல மனித சக்தி என்பது
வளர வேண்டும். அதற்கு இது போன்ற உங்களை போன்ற சேவை மனப்பான்மையுடைய பலரும் அந்தந்த கிராமங்களை தயார் செய்து அந்த கிராமங்களை நல்ல முறையிலே நீங்கள் எல்லோரும் பராமரித்து அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்களாகவே வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் எல்லோரும் மேற்கொண்டு இந்த கஷேத்திரத்திற்கு தீபாவளியை ஒட்டி வந்து சந்தர்ப்பத்தை ஒட்டி வந்து நீங்கள் எல்லோரும் இந்த பயிற்சி மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளாலும் அன்னை காமாட்சியினுடைய அருளாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு திருப்தி ஏற்படும். பல கோடி மக்களும் மனிதர்களாக கிடைக்கிறார்கள். அந்த பல கோடி மக்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தர்மத்திற்காக, நம்முடைய சமயத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய நகரத்திற்காக நாம் செய்யக்கூடிய சிற்றொழி பெருவெள்ளம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே ராமனுக்கு அணிகள் சேவை செய்வது போன்று, அணிகரம் கடலாக இருந்தது போன்று நீங்கள் அனைவரும் இந்த சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக ஐயப்பருக்கு சபரிமலை தர்மசாஸ்திரா என்ற சேவையை செய்து தர்மோ ரட்சதி ரட்சித்தார். நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தர்மோ ரட்சதி ரட்சித்தார். தர்மத்தில் நாம் காப்பாற்றினால் அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும். ஏதோ ஒரு நேரத்திலே நமக்கு அதிசயத்தை கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். இப்படி நாம் இன்றைக்கு விதைக்கக்கூடிய விதைகள் நம்முடைய விதைகளை அறுக்கும். ஆகவே அந்த நல்ல நம்பிக்கையோடு, நல்ல நட்புடன், நாகரிகத்துடன், தர்மம் என்பது பதவிக்காக ஏற்பட்டதல்ல, உதவிக்காக ஏற்பட்டது. பரிதவிக்கக்கூடிய மனிதர்களுடைய துயர்களை குறைப்பதற்காக ஏற்பட்டது தர்மம் என்பது. ஆகவே அந்த தவம் என்பது, அந்த தவம் என்பது ஒரு எழுத்து மாறிட்ட அர்த்தம் மாறிவிடும். அந்த தவம் என்பது அன்பை போதிக்கக்கூடியது. அந்த தவ வாழ்க்கையை அனைவருடைய உள்ளங்களிலேயும் பதிப்பதற்கு கைது பதிக்கிறாங்க. அது மாதிரி தர்ம சிந்தனை ஆதிசங்கரர் 32 வயதுக்குள்ளாக தேசம் முழுவதும் சஞ்சாரம் செய்து தர்மத்தையும் பக்தியையும் விளைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே எல்லோரும் அந்த காஞ்சி மாநகரத்திலே அவர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்த இந்த ஊரிலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த காமாட்சியுடைய கடாட்சம் உங்களுக்கு சித்தி எடுத்து பல விதத்திலேயே இந்த சபரிமலை ஐயப்ப பூஜா சமாதானத்திற்கு பலம் சேர்த்து இதற்கான ஒரு அமைப்பை நடத்துவதற்கு பலதும் முக்கியம். ஆட்களும் முக்கியம், பொருள் முக்கியம், வாகனம் முக்கியம். இப்படி பலதும் தேவை. நம்முடைய நாட்டிலே இது போன்ற சேவை புள்ளிகளுக்கும் செல்வந்தர்கள் தாராளமாக உதவி செய்து இதெல்லாம் சேவை செய்வதற்கு அமைப்பு ரீதியாக பல உதவிகள் தேவைப்படலாம். இதற்கு ஆங்காங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பல விதத்திலேயும் உதவி செய்து கிராமந்தோறும் தர்மம், கிராமந்தோறும் பக்தி, கிராமந்தோறும் சேவை, இந்த சேவையை நல்ல முறையில் செய்து இந்த தர்மத்தினுடைய பலனாக நீங்களும் நல்ல செல்வங்களை பெறுவதற்கு காமாட்சி பார்வதி போற்றி சுவாமி